நம்மளுடைய ருத்ரன் வந்து ஏப்ரல் 14 வரதுனால ஆல்ரெடி மாஸ்டர் வந்து 2000 குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க. இதை தாண்டி ருத்ரனுக்காக 100 குழந்தைகளை வந்து மாஸ்டர் வந்து படிக்க வைக்கிறதா வந்து வாக்கு கொடுத்து குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. ஸோ இதை விட ஒரு படம் வரும்போது நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுக்கு யாருமே நினைக்க மாட்டாங்க மாஸ்டர். அந்த தருணத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக படுங்க மாஸ்டர். ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு படத்துக்கும் நான் வந்து இப்போ நம்ம சாப்பிடும்போது எப்படி பெரியவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஒரு படம் சம்பாதிக்கும் போதும் தர்மத்துக்காக கொஞ்சம் எடுத்து வைப்பேன். நான் இந்த மொட்டை சிவா கெட்ட சிவா பண்ணும்போது அறம் செய்ய விரும்பின அப்துல் கலாம் ஐயா பேர் மேலே ஒரு கோடி ரூபா வச்சு பண்ணது. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று பண்ணுவோம். இந்த படத்துக்கு எதாவது பண்ணணுன்னு நினச்சேன். சார் ஒரு 100 குழந்தைங்களை தத்தெடுத்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். 100 குழந்தைங்களை தத்தெடுத்துருக்கேன். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் பண்ணுறேன்றது வேறு. ஏன்னா நான் இருக்கிற ரேஜில் நான் உங்களை சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கேன். நீங்கள் நிறைய உதவி பண்ணுறீங்க. ஆமாம் 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 நீங்கள் நான் உங்களை நிறைய பார்த்துருக்கேன், நிறைய ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க. இப்போது ஒரு சினிமா சான்ஸுக்கு இன்னொருத்தர் சினிமா சான்ஸ் கொடுக்குறதுன்றது அது வந்துடும், கிடச்சிரும். ஆனால் ஒரு உதவி செய்கிறவங்களுக்கு இன்னொருத்தர் உதவி செய்யணுன்றது ரொம்ப இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் கஷ்டமாக இருக்குது. அவங்கள வாழ்த்தி பேசுகிறது கூட, ஏன்னா வேறு மாதிரி பேசுகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணுறவங்கள வாழ்த்தி பேசுகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த மேடையில் நீ கிடச்சதால நான் உனக்கு நீ எத்தனை குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் அத்தனை குழந்தைங்களை நான் படிக்க. மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இந்த பையன் வந்து சம்பாரித்த பணத்தில் நான் பண்ணுறதெல்லாம் வேறு, நான் கஷ்டப்படும் போது பண்ணது. இந்த பையன் வந்து 25 குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நான் ஒரு 10 lakhs அவர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பெல்லாம் குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு தோணுதோ நீ என்கிட்ட கேளுங்க, ஒரு அண்ணனாக இருந்து நான் பண்ணுறேன். ஏன்னா என்ன நானே என்கரேஜ் பண்ணிக்கிற மாதிரி உங்களை நான் என்கரேஜ் பண்ணேன்னா இன்னும் 10 பேர் பார்த்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணுன்னு அந்த எண்ணம் தோணும். அந்த ஹெல்ப் பண்ணுறோன்ற எண்ணம் தோணுனாலே கடவுள் வந்துடுவார். கடவுள் வந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஸோ அம்மா ப்ளீஸ், அம்மாவும் தம்பியும் வந்திருக்காங்க. எல்வின் கம் கம். தனியாக நான் கண்ணோடு நீ கலங்காமல் நான் என் தாயின் 2ஆம் பாகம் கண்டேன் எல்தன் காதல் பெண்ணாலே அழகே அழகின் முதலே.